அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்கள். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. மறுபடியும் வாசிங்கள். உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. அதாவது தேவனை தேடாதது பாவம். அதான் நம்ம புரிஞ்சிட வேண்டியதான ஒரு காரியம். தேவனை தேடாதது பாவம். நம்ம நிறைய பாவங்களை குறித்து அறிஞ்சிருப்போம். ஆனால் ஒரு முக்கியமான பாவம் என்ன பாவம்? தேவனை தேடாததே பாவம். ஏன் அதை பாவமாக சொல்கிறேன்? தேவனை ஒரு மனுஷன் தேடாமல் போகுமே ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே தேவ பயம் இல்லை. அந்த மனுஷனுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவனுக்குள்ளே நியாய தீர்ப்பு நரகத்தை குறித்தான உணர்வே இருக்கா. அப்போ எந்த உணர்வுமே இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லா பாவமும் சம்பூர்ணமாகவே இருக்கும். அவன் பாவி, அவன் பிரதான பாவியாக இருக்கும். அதனால தான் தேவனை தேடாதே பாவம் என்று சொல்கிறேன். உணர்வு உள்ளவன் இல்லை. என்ன உணர்வு மனுஷனுக்கு தேவையா? தேவன் உண்டென்றும் நான் அவரை தேட வேண்டும் என்று அந்த உணர்வு வேணும். எந்த மனுஷனால் தேவனை தேட முடியவில்லையா? உணர்வு இல்லாத மனுஷனால். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்மளை யார் பாதுகாக்கா? ஆண்டவர் பாதுகாக்கார். ஒவ்வொரு நாளையும் நம்மளை யார் பராமரிக்கிறது? ஆண்டவர் பராமரிக்கார். நம்ம வாழுகிறதும் நம்ம அசைகிறதும் எல்லாமே யாருக்குள்ளே இருக்குது? ஆண்டவருக்குள்ளே இருக்குது. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? நமக்கு உணர்வு இல்லை. என்ன உணர்வு இல்லை? நம்ம ஓடி ஆடி திரியிறோம், நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம நினைக்கும் அதெல்லாம் நார்மல். ஒரு நார்மலும் கிடையாது. அது தேவனுடைய கிருபை நமக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம சாப்பிடைய ஆகாரம் நமக்கு என்ன செய்யுது? ஜீரணமாக. நம்ம எலும்பி நடக்கணும்னு விரும்புகிறோம். அது தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறதுனால உடம்புல பலம் இருக்குது. என்ன செய்கிறோம்? எலும்பி நடக்கிறோம். இல்லைன்னா முடியுமா? முடியாது. அதே போல தான் நமக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. எதை குறித்த உணர்வு இல்லை? தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு இல்லை. நான் உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே உணர்வு உள்ளவங்களாக இருக்கணும். இங்கே என்ன சொல்லப்பட்ட வேத வசனம்? உணர்வு இல்லை. வாசிங்க மறுபடியும். உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி. பாருங்க, நம்ம நினைப்போம் சரி உணர்வு தானே இல்லைன்னு. அதில் என்ன சிக்கல்னா, உணர்வு இல்லாது இருக்கும்போது இருள் அடைஞ்சிடும் இருதயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தேவ பயமே இருக்காது, தேவனை தேடின எண்ணமே இருக்காது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வழி தப்பி போயிடுவாங்க. வழி தப்பினா நான் இப்படி தான் இருப்பேன். ஏன் உனக்கு என்ன? உங்களுக்கு மனசிலாகுதா? நான் இப்படி தான் இருப்பேன். ஏன் உங்களை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டியா? ஏன் இப்படி தான் இருப்பேன்? ஏன் அந்த உணர்வுங்கிறது உங்களுக்கு இருக்கா? அப்போது உணர்வுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிடணும். அது இல்லாமல் இருக்கும்போது முழங்கால் நிற்கணும், ஆண்டை நோக்கி ஆளணும். ஏன்னா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. தேவனை தேடவிட உணர்வு இருக்காது, அப்போ தேவ பயமே இருக்காது, நரகத்தை குறித்த பயம் இருக்காது, நியாயத்தீர்ப்பை குறித்த பயம் இருக்காது. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? வழி தப்பி போயிடுவாங்க. வழி தப்பினா கண்ணு குருடு கிடையாது, காது செவுடு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தவறான வழி, பாவமான வழி தான் சரியே படும். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். போதும், கெட்டு போவாங்க. இப்போ எதற்காக? தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாமல் இருக்குமே ஆனால், அல்லது தேவனை தேடாமல் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அது ஒரு பாவம்னு சொன்னேன். காரணம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கெட்டு போவீங்க. நம்ம எல்லாருமே தேவனை தேடுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். யார் தேவனை தேட மாட்டாங்க? மரித்தவர்கள் தேவனை தேட மாட்டாங்க. ஏன்? இறந்து போன பிறகு தேவனை தேட முடியுமா? முடியாது. அப்படி ஒவ்வொரு உறுப்பும் அப்படியே ஸ்லோவாக என்ன செய்யும்? அப்படியே பலவீனப்படும், ஒன்றுமே முடியாது. அப்போ தேவனை தேடாத மனுஷன் யாருக்கு ஒத்த மனுஷனாக இருக்கான்? செத்த மனுஷனாக இருக்கான். நீங்கள் எல்லாரும் தேவனை தேடுறீங்களா? உண்மையிலேயே ஒரு மனுஷன் தேவனை தேடுறான்னா கண்டடைவானா கண்டடைய மாட்டானா? அதான் முக்கியம். நம்ம எல்லாரும் எப்படி நம்மளை ஏமாத்துறோம் தெரியுமா? தேவனை தேடுறோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் கண்டடையலை. உண்மையா இல்லையா? அப்போ உண்மையில் தேடுறீங்களா? இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்களை நான் விட்டுருவேன். ஏன் தெரியுமா? அவங்க தேவனை தேடுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஜீவியத்தில் குற்றம் குறைவுள்ள மனுஷன் யாருமே யார் கிடையாது? தேவனை தேடுகிற மனுஷன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சப ஆராதனைக்கு வரக்கூடியவங்களாக இருப்பீங்க, ஆராதனைக்கு வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. உடனே என்ன தெரியுமா உங்களுக்கு தோணும்? நீங்கள் தேவனை தேடுறீங்கன்னு. அப்படி தானே உங்களுக்கு தோணும். ஆனால் அது நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிட்டுறது.
ஏன்னா 20 வருஷமாக வாரோம், 20 வருஷமாக தேடிட்டு இருக்கோமா? இல்லை. 30 வருஷமாக வாரோம், 30 வருஷமாக தேடிட்டு இருக்கோமா? இல்லை. என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும். அப்போ அது உண்மையான தேவனை தேடுகிற அனுபவமா? இல்லை. உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க, நான் உண்மையிலேயே தேவனை தேடக்கூடிய ஒரு மனுஷன் நான். ஏன்னா வேதம் சொல்லுது, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிற மனுஷன் இல்லைன்னு. அப்போ நான் எங்கே இருக்கேன்? தேவனை தேடுகிற மனுஷனாக இருக்கிறேன் நான். நம்ம எப்படி நம்மளை திருப்திப்படுத்திக்கிடுறோம்? நான் ஆராதனைக்கு வரேன், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால் நான் தேவனை தேடக்கூடியவன் இல்லை. தேவனை தேடக்கூடிய மனுஷனாக எப்படி இருக்கும்? தேவன் யார் என்றதான அறிவு இருக்கும். அப்போ அவரை போல நானும் வாழணுங்கிறதான மனநிலை இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்போ தேவனை தேடுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம வெறுமனே என்ன சொல்கிறோம்? நான் தேவனை தேடுறேன், தேவனை தேடுறேன்னு சொல்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்கமா? இல்லை பரிசுத்தத்தை கண்டடைஞ்சமா? இல்லை. அப்போ நம்ம உணர்வு இல்லாதவங்க தானே, வழி தப்பி தானே போயிட்டுருக்கோம். அதான் உண்மை. ஏன் இதை சொல்கிறேன்? உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் மாற முடியும். அப்போ உண்மையிலேயே நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளணும். ஐயோ, எனக்கு இருதயம் இருக்குது, ஆனால் அதில் உணர்வில்லையே. இந்நாள் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? என்னை பாதுகாத்து, என்னை வழி நடத்தி, என்னை கரம் பிடித்து நடத்தக்கூடிய அந்த தேவனை நான் தேடலை. அதனையே உண்மை. இப்போ நீங்கள் வயசில் பெரியவங்க என்ன சொல்கிறீங்க? என் பிள்ளைக்கு நான் எல்லாமே செய்கிறேன், அவன் நிசாரமாக என்னை பேசுகிறான், என்னால் சகிக்க முடியலை. உண்மையா இல்லையா? சகிக்க முடியல தானே புலம்புறீங்க. அப்போ இதே இது ஆண்டவருக்கு பார்வையில் யோசித்து பாருங்கள். நமக்கு உணவு தாராரு, உடை தாராரு, எல்லாம் தாராரு. ஆனால் நம்ம அவரை தேடலை. நம்ம தேவைக்கு தான் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை வீட்டில் என்னென்ன நெருக்கடி இதெல்லாம் செய்யும், வீட்டில் என்னென்ன கஷ்டம் இதெல்லாம் இங்கே தந்துடும். ஆனால் உண்மையிலே தேடுறோமா? இல்லை. அப்போ அவருக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆண்டவர் இந்த நாளில் எது விரும்புகிறாரு? உணர்வு உள்ளவங்களா நீங்கள் இருக்கணும். அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கணும்? ஐயோ, என்னை காத்து, என்னை உள்ளங்கையில் வச்சு, எனக்கு எல்லாம் தந்து, என்னை நடத்தக்கூடியதான அந்த தேவனை நான் தேடலையே. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் பாவியாக இருந்து ஸ்தோத்திரம் சொன்னால் அது தேவனுடைய சன்னிதானத்தில் போய் சேராது. நீங்கள் தொடர்ந்து வரலாம் அல்லது பல காரியங்களை பண்ணலாம், ஆனால் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குமே. ஆனால் நீங்கள் தேவனை தேடாத மனுஷன், தேவனை தேடாத மனுஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பிதாவானவர் என்ன சாட்சி கொடுத்தாரு? இவர் என் அன்பார்ந்த நேசகுமார், இவரில் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். ஏன்? அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் தேவனையே தேடி, தேவ சித்தமே செய்து, அவரையே பிரியப்படுத்தி வாழ்ந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் எப்படி வாழ்ந்தார்? கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். உங்களுக்கு புரியுதா? கடைசி சிலுவையில் என்ன சொன்னார்? முடிந்ததுன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் பிறந்ததுல இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு வாழவே இல்லை, நான் பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன், அதான் எனக்கு ஆகாரம்னார். அதனால் அந்த தேவன் சொன்னார், உம்மில் நான் பிரியமாக இருக்கிறேன். சாட்சி கொடுத்தார், இவரே என் அன்பார்ந்த நேசகுமாரன், இவரில் நான் பிரியப்படுகிறேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரா, நான் இந்த மனுஷன் மீது பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரா? சொல்கிறாரா? இல்லை. அப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு இருதயமே இல்லை. நம்ம விழுந்து அந்த பிள்ளைக்கு ஊட்டி கொடுக்குறாங்க, அப்படியே வளர்த்துறோம், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு நன்றி உணர்வே இல்லை. அது டக்குனி தாயின் தகப்பனையும் காயப்படுத்துகிற விதத்தில் பேசுது, செயல்படுது. உங்களுக்கு புரியுதா? வந்து அழுகிறாங்க. அப்போ அதே மாதிரி உங்களை ஆண்டவருக்கு பாதத்தில் போடுங்க. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நம்ம யார்? பிள்ளைங்க. அப்போ நம்ம காயப்படுத்தி தானே இருக்கிறோம், காயப்படுத்தி தானே இருக்கோம். உணருங்க. இதெல்லாம் அவர் துக்கத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள், வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை. உணர்வு உள்ளவன் இல்லை, அதாவது மேலிருந்து கீழே பார்க்குறார், உணர்வு உள்ளவன் உண்டோ என்று. என்னை தேடுகிற மனுஷன் உண்டோ என்று. நம்ம யாரை தேடுகிறோம்? எனக்கு பிரியமான மாம்சீகத்துக்குரியவைகளை தேடுகிறோம். நாம் எதை தேடுகிறோம்? உலகத்துக்குரியவைகளை தேடுகிறோம். நம்ம எதை தேடுகிறோம்? எனக்கு பிரியமானதை தேடுறோம். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்கும் பிரியமானதை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு, என்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று. அப்போ உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் எல்லாமே எனக்கு செய்கிறீர், ஆனால் உம்மை தேடலை. உம்மிடத்தில் இருக்கக்கூடியதான நன்மைகளை மட்டும் என்னுடைய சுயநலத்திற்காக தேடுகிறேனே தவிர நான் உம்மை தேடுறேன். ஏன்னா உம்மை தேடுகிற மனுஷன் எப்படி இருக்கும்? ஜெபத்தில் தரித்து இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த தேவனை தேடக்கூடிய மனுஷன்
ஒரு தெய்வீக ஸ்நேகம் உண்டாகும், ஜெபம் பண்ணணும்னு வாஞ்சை இருக்கும், தாகம் இருக்கும். அப்போ தேவனோடு பேச அதிகமாக விரும்புவாங்க. இருதயத்தில் ஒரு தியானம் எப்போவுமே இருக்கும். அந்த மனுஷன் உண்மையிலேயே தேவனை தேடக்கூடிய மனுஷன். அந்த மனுஷன் அடுத்து என்ன பண்ணுவான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எப்படி செய்யணுங்கிறது அநேகருக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க, வேதத்தை படிப்பாங்க. வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா என்று சீர்தூக்கி பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், ஆனால் தியானிக்கக்கூடியவங்களாக இல்லை. நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், தியானித்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவங்களாக இருக்கும். எஸ்ரா என்ன சொன்னார், தன்னுடைய இருதயத்தை எதுக்கு ஒருமுகப்படுத்தினார்னா, வேதத்தை ஆராயவும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கும் அதை மற்றவங்களுக்கு உபதேசிக்கும். உங்களுடைய இருதயத்தை எதுக்கு ஒருமுகப்படுத்தி வச்சுருக்கிறீங்க, உலகம், தனக்கு பிரியமான காரியங்கள். உண்மையா இல்லையா? அதான் ஆண்டவர் இப்பவும் சொல்கிறாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுள்ள வசனம் நம்ம நினைப்போம், இல்லை இப்போவும் மேலேருந்து உத்து பார்க்குறாரு. கிறிஸ்தவம் பெருகி கொண்டே தான் போகுது, கிறிஸ்தவம் பெருகி கொண்டே தான் போகுது. எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல விட எண்ணிக்கையில் பெருகி கொண்டே தான் இருக்காங்க. ஆனால் உணர்வுள்ள மனுஷன் இல்லை, கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதான மனுஷன் இல்லை. அதான் முக்கியம். இப்போ சபைகள் பெருகிட்டே இருக்குது, போதகர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்குது, கிறிஸ்தவம் பெருசாகிட்டே இருக்குது, கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்குது. ஆனால் யார் இல்லை தெரியுமா, உணர்வுள்ள மனுஷன் இல்லை, தேவனை உண்மையாய் தேடுகிற மனுஷன் இல்லை, தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவ சித்தமே தன்னுடைய வாழ்க்கையில் போதுங்கிறதான மனுஷன் இல்லை. ஆனால் தேவன் யாரை எதிர்பார்க்குற கடைசி காலத்தில், அவருக்குன்னு வாழக்கூடிய ஜனங்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். 10வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. பாவியான மனுஷன் ஏன் தேவனை தேட மாட்டாங்க, தேடுனா பாவத்தை விட வேண்டியது இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், நான் இங்கே வாரேன்னு சொல்கிறோம், 20 வருஷமாக வாரேன், 30 வருஷமாக வாரேன்னு சொல்லுவோம். ஆனால் ஏன் தேவனை தேடலை, ஒரு கர்வம் இருக்குது, அகந்த, அதாவது வெளியரங்கமாக பெருசாக இருக்கும், ஆனால் அதை காண்பிக்கவே மாட்டோம். எப்படிப்பட்டவங்கள உள்ளே இருக்குது, எப்படி பிறகு பார்த்துக்கிடலாம். ரசிக்கப்பட்டவங்களாம் நிலை நிற்கவா செய்கிறாங்க, மனம் திரும்பினவங்களாம் நிலை நிற்கவா செய்கிறாங்க. எல்லாம் பிறகு ஒரு அகந்த, ஒரு கர்வம், ஒரு யோசனை, ஒரு மன கடினம். அது என்ன செய்யுது, நம்மளை தேவனை தேடாமலேயே பண்ணிடுது. ஏன்னா நமக்குள்ள பல எண்ணங்கள் இருக்குது. மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, விழதானே செய்கிறாங்க, பிறகு பார்த்துக்கிடலாம். பொதுவாகவே மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, அவங்கள பார்க்கணும், இவங்கள இப்படிலாம் இருக்காங்க, அதனால் பிறகு நான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, அப்போ என்னன்னு. ஆனால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு விதமான மன கடினத்துக்கு கேட்டதான சிந்தனை. இங்கே என்ன சிந்தனை, ஒரு கர்வம் இருக்குது. அந்த சிந்தனை எதை நோக்கி கொண்டு போகுது அந்த மனுஷனை, தேவனே இல்லைன்னு. இப்போ நீங்களே என்ன செய்வீங்க, நாங்கள் ஜெபத்துக்கு வரதானே செய்கிறோம், ஆராதனைக்கு வரதானே செய்கிறேன். நான் சொல்லுவேன், உணர்வு இல்லாதவங்களாக இருக்கிறீங்க, தேவனை தேடாதவங்களாக இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறீங்க, தேவன் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையிலேயே தேவன் உண்டுன்னா நீங்கள் என்ன செய்திருக்கணும், அவரை தேடி இருக்கணுமா கூடாதா? ஏன்னா எல்லாருடைய இருதயங்களை நீங்களே பாருங்கள், அதில் உணர்வுங்கிறது இல்லை. அதில் என்ன செய்கிறோம், உணர்வு இல்லாத தன்மைக்கு ஏற்ற விதத்தில் நமக்குள்ள பல சிந்தனை இருக்குது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இல்லைங்கிறதான எண்ணமே அந்த ஆளுக்குள்ளே உருவாயிட்டு. உங்களுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும், எல்லாரும் நல்லாவா இருக்காங்க, எல்லாம் பிறகு பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்குது, தேவன் இல்லை அந்த ஒரு கணக்கு தான். செத்த நரகமா, அது நரகம்னுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால தானே ஆண்டவர் வைராக்கியமாக தேடலை. நான் சொல்லுது புரியுதா? இல்லைன்னா எப்படி என்ன செய்திருப்போம், வைராக்கியமாக தேடி இருப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றார். நம்ம நினைக்கிறோம் உணர்வு தானே இல்லை, அதனால ஒன்றும் இல்லை, தேவனை தானே தேடலை, ஒன்றும் இல்லை, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் தேடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இத்தனை வருஷம் பாதுகாத்தேன், நான் உன்னை என்ன செய்தேன், இத்தனை வருஷம் பாதுகாத்தேன். எதை எதிர்பார்க்குறேன்னு தெரியுமா, நீ என்ன தேடணும். எதை எதிர்பார்க்குறேன்னு தெரியுமா, நான் பரிசுத்தர், என் பிள்ளையும் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன புலம்புறிய, இதுக்காக என் பிள்ளைக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணி, இதுக்காக என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சு, இதுக்காக என் பிள்ளைக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த காலேஜில் படிக்க வச்சேன், இப்போ என் பிள்ளை இப்படி ஆகி போனான்னு சொல்லி புலம்புறியல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார்,
நான் இப்படியெல்லாம் உங்களை தாங்கினேன், தப்பு வித்தேன், ஏந்தினேன், உபசரித்தேன், எல்லாமே பண்ணினேன். ஏன் ஜனங்கள், ஏன் பிள்ளைங்க மதியற்றவங்களாக இருக்காங்க? அது என்ன மதியனமாக இருக்கான்? தேவனை அறியக்கூடிய அறிவு இல்லை. அவரை தேடணும், அவர் பரிசுத்தர், அப்போ நான் மனம் திரும்பி இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாகவே நமக்குள்ளே இருக்கணும். என் ஜனங்களும் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு பாரு, இப்ப நம்ம பிள்ளை கொஞ்சம் பைத்தியம் போல சொன்னதை கேட்காம நேர் மாறி எல்லாமே செய்யும்போது எவ்வளவு வலிக்கும். அதே இடத்துல உங்களை வச்சிருங்க. தேவனுடைய பார்வையில் ஆண்டவரே சொல்றாரு, நீங்க பைத்தியம் உள்ள பிள்ளைங்க. ஏன்னா உணர்வே இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவருக்கு நீ வாழணும், அவருக்கு நீ வாழணும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? எத்தனையோ கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறாங்க? இல்லை. அவர் என்ன சொல்றாரு? பைத்தியம் உள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதுக்கு அறிவு இருக்கான்? பொல்லாப்பு செய்ய, தீங்கு செய்ய அறிவாளிகள். அவர்கள் அறிவில்லாதவர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷர்கள் எல்லாரும், அதாவது அந்த வார்த்தையை பாருங்க, அவர் உற்று பார்க்கிறார். அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, தேவனை பின்பற்ற ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உற்று பார்க்கும்போது அந்த கிறிஸ்தவன் சொல்லக்கூடியதான தகுதிக்கு ஏற்றபடி பரிசுத்தம் மனுஷனுக்குள்ளே இல்லை, ஒரு நல்ல மனம் திரும்புதல் மனுஷனுக்குள்ளே இல்லை. என்ன சொல்கிறாரு? எல்லாருமே மிருக குணம் உள்ளவங்களா இருக்காங்க. மனுஷனை தேவன் மிருகத்துக்கு ஒப்பிடுறார். மிருகத்தை பாருங்க, அது என்ன செய்யுமா? அதுக்கு ஆகாரம் மட்டும் வேணும், சாப்பிடும், தூங்கும். மனுஷன் நம்மளை பாருங்க. அப்போ அந்த மிருகத்தை போல ஒரு சுயநலம் படைத்த ஒரு மனுஷனாக இருக்கான். என்னுடைய தேவைகளுக்கான காரியங்களை நான் பிரயாசப்படுறேன், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை பிரயாசப்படுறேன், அதோடு முடிச்சுக்கிடுறேன். அப்போ கிட்டத்தட்ட என்ன, ஒரு சுயநலவாதியாக ஒரு மிருகத்தை போல தான் இருக்கு. நான் சொல்லுறது புரியுதா? எவ்வளோ வேதனையோடு சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க, வாசிங்க மறுபடியும். மனுஷர் அனைவரும் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். மிருக குணம் உள்ளவர்கள். என்ன குணம் ஆண்டவர் விரும்புகிறாரு? உணர்வு உள்ளவங்க. என்ன உணர்வு? என்ன ஒருத்தர் பாதுகாக்கார். நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது பாதுகாக்கிறது ஆண்டவர் கிருபை. ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? உணர்வுங்க தான் இல்லை. என்ன ஒருத்தர் விடாது பின்தொடர்ந்து நேசித்து கொண்டே இருக்கார், என்ன ஒருத்தர் விடாது பின்தொடர்ந்தே பாதுகாத்துட்டு இருக்கார். ஆனால் அவரை குறித்த எண்ணமே இல்லை. என் ஆண்டவர் செய்ததுக்கு இணையாட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு தாவீது ராஜா சொல்லிட்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை என்ன செய்வேனா? கையிலேருந்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் அவருக்கு பிரியமாக ஜீவிப்பேன், பாவம் இல்லாமல் ஜீவிப்பேன், பரிசுத்தமாக ஜீவிப்பேன், அதான் எனக்கு கொடுக்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே மிருக குணம் உள்ள மனுஷனாக இருக்கேன். காரணம் என்ன? அவர் பரிசுத்தர்னு தெரியும், அவர் பாவத்துக்காக தான் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச ரட்சிக்கப்பட்டோமா? எல்லாம் தெரிஞ்ச ரட்சிக்கப்பட்டோமாயா? படலை. எல்லாம் தெரிஞ்ச மனம் திரும்பினமா? முதல் படி இல்லை. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு எடுக்கணும் உணர்வு இருக்கா? இல்லை. அதான் சொல்றாரு மிருக குணம். ஏன்னா மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது, மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது, அது சாப்பிடும், அவ்வளோதான். அப்போ நம்மளையும் ஆண்டவர் நினைச்சார், அதுக்கு அப்படியே ஒப்பிடிச்சிட்டார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிங்க. உணர்வு ஏன் மனுஷனுக்கு இல்லை தெரியுமா? யோசனை கெட்டு போச்சு, சிந்தனை கெட்டு போச்சு. யோசனை கெட்டு போச்சு, சிந்தனை கெட்டு போச்சு. அப்போ என்ன ஆகும்? அந்த உணர்வும் அப்படியே கெட்டு போகும். ஆண்டவர் தானே ஒரு டயலாக் விட்டுரும், அவர் மகா இரக்கம் உள்ளவர், அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கடைசி பார்த்துக்கிடலாம். அந்த யோசனை கெட்டு போகும்போது உணர்வு மழுங்கி போகும். உணர்வு மழுங்கி போகும்போது ஆண்டவரை தேடணும், ஜெபம் பண்ணணும், வேதம் படிக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும், அந்த எண்ணமே இருக்காது. வாசிங்க. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லாரு பாருங்க. அதாவது எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன வசனம் வாங்க. அந்த வசனத்தை கடைசி பாங்கள வாசிங்க. அவர்கள் பாருங்க, அவர்கள் அந்த முடிவை ஞானமடைந்தால், ஞானத்தோட தங்களுடைய முடிவை யோசித்தா நலமா இருக்கும். அவர் எதை யோசிக்கிறாரு பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா?
மிருக குணம் உள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது, உணர்வுள்ள மனுஷனாக இருக்கணும், ஞானம் உள்ள மனுஷனாக இருக்கும், யோசனை கெட்ட மனுஷனாக இருக்கக்கூடாது. என்ன யோசனை வேணும்? என்னை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்துட்டார், என் குடும்பத்தை பாதுகாத்துட்டார், என் பிள்ளைங்களை பாதுகாத்தார், நான் என்ன செய்யணும்? முதல் வேலை மனம் திரும்பணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ மனம் திரும்பி தான் ஆகணும். அதான் முக்கியம். இது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய காரியம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 30 லட்ச ரூபா இல்லை 1 கோடி ரூபா தருது உங்களுக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுக்கு சில காரியங்களை சொன்னால் செய்யணுமா செய்யண்டாமா? செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை விடாது பின்தொடர்ந்து வந்து, உங்கள் குடும்பத்தை விடாது பின்தொடர்ந்து வந்து அவர் கவனிக்கிறார். அப்போ நீங்கள் நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணுமா வேண்டாமா? அது எப்படிப்பட்ட நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும்? வேற உங்கள் ஸ்தோத்திரத்தையும் எதிர்பார்க்கல, ஒன்றையும் எதிர்பார்க்கறதில்ல. முதல்ல என்ன எதிர்பார்க்குறாரு? ஜீவியம், பரிசுத்தம். ஏன்னா பாவத்தை வச்சுட்டு ஸ்தோத்திரம் சொன்னால் அது அங்கே போய் சேருமா? சேராது. எவ்வளோ வேதனையோட சில வசனங்களை பாருங்கள், வாசிங்க மறுபடியும். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானமடைந்து. என்ன ஞானம் வேணும்? இதுவரைக்கும் மனம் திரும்பணும்னு சொன்னால், இல்லை வீட்டில் மனைவி மாற சொல்லும், இல்லை லட்சியப்பட்ட புருஷன் சொல்லும் மனைவிட்ட, அதில் என்ன சொல்லுவாங்க? வகையை வைக்க மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்றார், நீ ஞானம் உள்ளவனாய் மாறு, புத்தி உள்ளவனாய் மாறு. எதனால் புத்தி உள்ளவனாய் மாறணும்? உன்னை விடாது பின்தொடர்ந்து வந்து, குற்றவாளியும் குறைகள் உள்ளவனும் ஒரு மனுஷனும் மதிக்க மாட்டாங்க நம்மளை, ஆனால் நம்மளை பின்தொடர்ந்து வந்து அந்த தேவன் நேசிக்கிறார். அப்போ என்ன? இனியாவது உணர்வடைந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று அவருக்கு பிரியமாய் வாழு. அது எதுக்கா? முடிவில் உனக்கு நலமாக இருக்குமா? அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். பாருங்க, அவர்களுடைய நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். அதாவது ஞானம் அடைந்தால் நலமாயிருக்கும் என்று இதற்கு முன்னாடி சொன்ன வசனம் இருந்துச்சு. உணர்வே இல்லை, ஞானமே கிடையாது, நாம் ரட்சிக்கப்படவே மாட்டேன், மனம் திரும்பவே மாட்டேன்னு இருப்பீர்களானால் உங்கள் நடைகள் எதை நோக்கி தான் இருக்கும்? பாதாளத்தை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா தேவ பயம் இல்லை, நியாய தீர்ப்பை குறித்த பயம் இல்லை, நரகத்தை குறித்த பயம் இல்லை. முடி எங்கே தான் போய் நிற்பிய? பொத்துணி பாதாளத்தில் போய் விழுந்து கிடப்பி. யோபுவின் சரித்திரம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? வயசாயிடுச்சு, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 55 வயசு, 60 வயசு ஆயிட்டு. ஆனால் பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல. பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல. ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? வயசாயிட்டா உங்களுக்கு ஞானம் வேணும், வயசாயிட்டா புத்தி வேணும். என்ன ஞானம், என்ன புத்தி வேணும்? உலக அறிவும் உலக ஞானமும் இல்லை, தேவனை அறிகிற அறிவும் தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியதான தேவபயம் நிறைந்த ஞானம் உள்ள வார்த்தை. அது என்ன ஞானம் உள்ள வாழ்க்கை? முதல்ல மனம் திரும்பணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும். இப்போ எப்படி வயசானவங்களாக இருக்கிறோம், ஆனால் மனம் திரும்ப விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுது பெரியோர் எல்லாம் ஞானவான்கள் அல்ல. ஏன்? ஞானம் இருந்துச்சுன்னா அந்த ஞானம் உணர்த்தும், செத்து போகிறா, ரட்சிக்கப்படு, கொஞ்ச நாள் தான் உனக்கு ஆயுசு, மனம் திரும்பணும். இப்போ நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கா? கடன் அது ஒன்று, அடுத்தது என்ன? வீட்டில் பிரச்சனை அது ஒன்று, சரி பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி சாத்தானுடைய யோசனை அது ஒன்று. அப்போ நீங்கள் ஞானவான்களா? ஏன் ஞானவான்களா? நீங்கள் யோசிக்கணும். வேதம் சொல்லுது ஒரு மனுஷன் பெரியவனாக இருப்பானே, ஆனால் ஒரு மனுஷனுக்கு வயசாகிவிட்டானோ அந்த மனுஷன் முதல்ல ஞானவானாக இருக்கணும். என்ன ஞானம்? அவன் மனம் திரும்பி இருக்கணும், அந்த மனுஷன் பாவங்களை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கணும், அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவானாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பார்வையில் ஞானவான், உலகத்தின் பார்வையில் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிக்கும், ரொம்ப ஆழமா என்ன குத்தம். ஏன்னா இந்த வசனத்துல ஆண்டவருடைய வியாகுலமாக இருக்கு. அவரு மனுஷனை படைத்தார். எதுக்கு படைச்சார் தெரியுமா? ஆதாம் ஏவலையும் படைச்சாரு. வேதம் சொல்லுது அதிகாலையில் குளிர்ந்த சமயத்தில் அவர்களோடு கூட உலாவினார். அப்படின்னா எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கையில் கூட்டிகிட்டு போகிறது மாதிரி, உங்களுக்கு மனசிலாகுதான்? அப்படி உலாவுறது, உரையாடுறது, அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆதாமும் ஏவாளையும் படைத்து அவர்களோடு பேசி இடைப்பட்டார்.
இப்போ என்ன ஆயிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. எப்போ தேவை? சுகம் இல்லாமல் ஆகும்போது. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை, என் புள்ள பாஸ் ஆகுதுக்கு. ஆண்டவரே நீர் தேவை, நான் அங்கேயும் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. மற்றபடி உங்கள்கிட்ட பேச எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. வேதனையோடு ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தை பார்த்து சொல்கிறார், நீனாவது நான் சொல்லதை கேளாம். பூமியை நீனாவது நான் சொல்ல கேளு. ஏன்னா இவங்க வயசில் பெரியவங்களா இருக்காங்க, ஆனால் பரிசுத்தத்தை விரும்பலை. வயசில் பெரியவங்களா இருக்கிறாங்க, மனம் திரும்பணும், எனக்கு பிரியமாக ஜீவிக்கணும்னு சொல்லி விரும்பலை. நீனாவது கேளு. வானங்களே கேளுங்கள், கர்த்தர் பேசுகிறார். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செவி கொடுக்காத போது எவ்வளவு வலிக்குது. இங்க நீங்க தான் அவருக்கு பிள்ளைங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களை வளர்த்து ஆதரித்தேன். அதாவது ஒரு ஆர்மி மனுஷன், அந்த மனுஷன் வாய் விட்டு அழுத பார்த்தாலும் என்னாலே சகிக்க முடியலை. மனைவியும் கடகடன்னு அழுதுட்டு. ஏன்னா அந்த மனுஷன் ஆர்மியில் இருந்தாலுமே எந்த தப்புமே பண்ணாத மனுஷன், குடிக்காத மனுஷனா, நல்ல ஒரு மனுஷனா. ஆனால் இப்போ என்ன, ஒரு பக்க வாக்கு அடிக்கிறது மட்டும் இல்லை, பேச வரைக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? அந்த மனுஷனுக்கு அதை ஜீரணிக்க முடியல. அதான் என்னால் பேச முடியலன்னு. சரி, கையை வச்சாவது என் மனைவிக்கு பிள்ளைக்கு யாருக்காவது எழுதியாவது ஏதாவது என் காரியத்தை சொல்லலான்னு பார்த்தா அதுவும் முடியலை. கையும் இதாகிடுச்சு. கொண்டு வந்தாங்க, சகிக்க முடியலை அந்த ஆளால். அவரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நினைக்கிறேன், அழுறாரு, சகிக்க முடியலை. இங்கே நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சா? அதான் முக்கியம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகத்தை யோசித்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் கஷ்டப்படுறாங்க. இந்த உலகத்தில் மனுஷர்கள் எத்தனையோ விதத்தில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் பிள்ளைகளை வளர்க்கிறது மட்டும் இல்லை, ஆதரித்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க எல்லாம் வளர்றாங்க, துன்பத்தின் மத்தியில் வளர்றாங்க. நமக்கு அப்படிலாம் இருக்காயா? அப்படிலாம் இருக்காயா? சரீர சுகத்தோடு இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யலை, நன்றி உணர்வு உள்ளவங்களா இல்லை. நம்ம எப்படிப்பட்டவங்களா இல்லை, நன்றி உணர்வு இல்லாதவங்களா இருக்கிறோம். அந்த தேவனை தேடாதவங்களா இருக்கிறோம். வாசிங்க. நம்ம தான் அந்த பிள்ளைகள். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வளர்க்கிறாரு, ஆதரிக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். வளர்த்து ஆதரித்தேன். எனக்கு விரோதம் நீங்க நினைக்கல. ஆண்டவரே நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் என்ன செய்ய, வாங்கி அவர் அறையிறிய. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கலகம் பண்றாங்க. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் நான் உமக்கு விரோதமாக கலகம் பண்ணல. நீங்க மனம் திரும்பாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் அவர் அப்படியே தூக்கி சிலுவையில் அறையும். அவர் அப்படியே கீழே போட்டு மிதிக்கும். அப்படியே அவரை நிற்க வச்சுட்டு காரி முகத்தில் துப்ப செய்யும். நான் சொல்லுறது புரியுதா? என் ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருக்காங்க. என் ஜனங்களுக்கு நான் வேண்டாம். என் ஜனங்களுக்கு நான் வேண்டாம். என் ஜனங்களுக்கு எது மட்டும் வேணும், என்னிடத்தில் இருக்கக்கூடியதான என் காயங்கள்னால் அவருடைய சுகம் வேணும், என் பாதுகாவல் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் என்ன வேண்டாம், நான் வேண்டாம். வேதனையோடு சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப வேதனையோடு சொல்கிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். 50 வயசாச்சு, 55 வயசாச்சு, 60 வயசாச்சு, நீங்களும் அவங்களுக்கு பிள்ளைங்க தான். ஆனால் அந்த இவ்வளோ வயசான பிறகு உணர்வே இல்லை. என்னையாவது மனம் திரும்பணும், என்னையாவது ரட்சிக்கப்படணும், உணர்வே இல்லை. ரொம்ப ஷாக்கான காரியமாங்க. அவர் எதுக்கு ஒப்பிடுறாரு தெரியுமா? ஆத்மீகமே இல்லாமல் சிந்திக்கக்கூடிய திராணியே இல்லாதான மிருகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நன்றி உணர்வு இருக்கு. மாடுக்கு ஒரு உணர்வு இருக்கு. தூரமாக தான் எஜமான பார்த்தா அம்மான்னு சொல்லி கத்தணும், உண்மையா இல்லையா? அந்த வாழை போட்டு அடிக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லையே. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். என் ஜனமோ, நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், கிறிஸ்தவர்னு சொல்றோம். நம்ம கிறிஸ்தவர் கிடையாது, நம்ம எல்லாம் யூதாசுகள். நம்ம எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. நம்ம எல்லாம் பிலாத்து மாதிரிப்பட்ட ஜனங்கள். நம்ம எல்லாம் பிரதான ஆசாரிகள். நம்ம யாரு, லஞ்சம் வாங்கிட்டு ஆண்டவர் உயிர்த்தெழுதல்னு சொன்னதானே அந்த கல்லறையை பாதுகாத்த மனுஷர்கள். நம்ம எல்லாம் துரோகிகள். என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்காங்கன்னு இருக்கு. என்ன அறிவு வேணுமா? நான் பாவம் செய்வேனே ஆனால் சிலுவையில் அறையிறேன். நான் பாவம் செய்கிறேன்னா அவருக்கு முகத்தில் காரி துப்புறேன். அந்த அறிவு தான் வேணும். ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டோம், என்னால் முடியலை. நீ கள்ளத்தனம் பண்ணுறோம், முடியாததை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவரே கிடையாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதாயா? மனம் திரும்புன்னு சொல்கிறார்.
அந்த இயேசு தானே சொன்னார், தேவன் தானே சொன்னார். அப்போ உங்களால் முடியுமா முடியாதா? முடியும். ஏன் மனம் திரும்பலை? எனக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை, அதான் உண்மை. இப்போ வித்தியாசம் புரியுதா? புரியுதா? என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? எவ்வளோதான் சுவிசேஷம் கொடுத்தாலும் மனம் திரும்ப மாட்டேன். மனம் திரும்பணுங்கிறதான அறிவு எனக்கு தேவையில்லாததாக இருக்கு. ஆடத்தன் எஜமானியும் கழுதைத்தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்று. அப்போ நமக்கு என்ன வேணும்? உணர்வு உள்ள ஒரு தன்மை வேணும். அந்த உணர்வு தேவனை தேடக்கூடியதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தேவனை எதை விரும்புகிறாரு? அவரை தேடக்கூடிய ஒரு ஜனமாக நாம் இருக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரையில வசனங்களை வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் நிலைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்க. இந்த வசனத்தை பாருங்க. அதாவது எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், இயேசுதான் தெய்வம்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அவரை போல வாழணும்னு சொல்லி ஆண்டவர் துடிக்கிறார். ஆனால் நமக்கு அந்த உணர்வே இல்லை. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அடுத்த காரியம், நம்மள சிலர் எல்லாம் ஏமாத்துறோம், போய் சொல்கிறோம். எப்படி தெரியுமா? அது நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, நான் ஜோம் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. நான் உண்மையாக சொல்லட்டுமா, நீங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அந்த தேவனை தேடலை. உண்மையா இல்லையா? அதான் உண்மை. எந்த மனுஷன் எந்த மனுஷி முழு இருதயத்தோட தேவனை தேடுவானே ஆனால் எந்த மனுஷனாலும் எந்த மனுஷனும் கண்டிப்பாக கண்டட முடியும். ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். அதான் முக்கியம். இப்போ நான் ஒன்று சொல்லலாம், என் மனுஷன் முடியாமல் போகலாம், ஆனால் தேவன் அவர் சொல்கிறார் தேடுனா கண்டிப்பாக கண்டடைய முடியும். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அதான் முக்கியம். நாம் அவருக்குள் பிழைக்கிறோம். அப்போ நீங்க அசைறது அவருடைய இறக்கையில அசைய முடியுமா? ஏன் அடிச்சுட்டு போகுது? அப்படியே படுத்திருக்கோம். உண்மையா இல்லையா? அப்படியே படுத்திருக்கோம். கழுத்தை தூக்கி வைக்கணும் ஒரு ஆளு தேவை இருக்கு, கை தூக்கி வைக்கணும் ஒரு ஆளு தேவை இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மை. நமக்கு நன்றி உணர்வே கிடையாது. நம்ம எல்லாம் நன்றி உணர்வே இல்லாதவங்க. அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன உணர்வு வேணும்? ஏ டு இசட் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்ட பிச்சை. ஆனால் அதை அனுபவிச்சிட்டோம், நன்றி உணர்வு இல்லை. அதாவது சில பிச்சைக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாலும் இதா போட்டா, உங்களுக்கு புரியுதானா சொல்லுது? அந்த மாதிரி இப்படி சுபாவத்தில் இப்போ நம்ம இருக்கும். அவருக்குள்ளே வாழுறோம், அவருடைய கிருபையினால் வாழுறோம். ஆனால் அவரை குறித்த உணர்வும் இல்லை, நன்றி உணர்வும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் அவங்கள குழப்பி வச்சுருக்கான். அதான் உண்மை. இப்போ அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருந்தாங்க, ஆண்டோடு உறவாடினாங்க. ஆனால் எப்போ சாத்தான் போய் குழப்பி விட்டானோ, எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, நீங்கள் தேவனை போல் குழப்பி விட்டான். அதுக்கு பிறகு அந்த ஆண்டவரோட உறவாட முடிஞ்சிச்சா? முடியலை. இப்போவும் அநேகர் சாத்தனால குழப்பப்பட்டு தான் இருக்கிறீங்க. அந்த சாத்தை அவங்களை எப்படி குழப்பி வச்சுருக்கான்னு தெரியுமா? இப்போ மனம் திரும்பாண்டான், பிறகு பார்த்துக்கிடலாம். உண்மை தானேயா? உண்மை தானே? ஏன்னா சாத்தன் அவங்கள பிடிச்சி வச்சுருக்கான். அவன் என்ன சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். அவங்களை குழப்பி வச்சுருக்கான். அதனால என்ன செய்கிறீங்க? அவனுக்கு ஏற்றவனாகவே மாறிட்டீங்களே தவிர என் ஜனம் என்னை அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பக்கூடிய வேதனைப்படக்கூடிய அந்த தேவனை குறித்த எந்த உணர்வுமே நமக்குள்ள இல்லை. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் ஒரு வாக்குறுதி, வாக்கு தத்துவம். தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடியதான ஒரு உண்மையான வார்த்தைகள். என்ன சொல்றாரு? நான் தேவன், என்ன எந்த மனுஷனாலும் தேடுவானே ஆனாலும் கண்டிப்பாக கண்டடைய முடியும். நான் என்னை தேடக்கூடிய மனுஷனை கைவிட போகிறதே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. அவர் நம்மளை ஊக்கப்படுத்துறாரு. என்ன சொல்லி ஊக்கப்படுத்துறாரு? நான் உங்களை கைவிட்டதில்லை. அதாவது முழங்கால் நிற்கிறீங்க, ஜோம் பண்ணுறீங்க, மனம் திரும்பணும், ஒரு சிலதான பிசாசுன்ற தொந்தரவுகள் இல்லை பல தடைகள் அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க.
வேதம் சொல்லுது, உண்மையிலேயே முழு இருதயத்தோடு மனம் திரும்பி இனி அவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அதிக நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் தேடுவீர்களே ஆனால் கண்டடைய முடியும். கைவிடக்கூடியவரே நான் இல்லைன்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கொர்நேலியை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு உறுதி தரதுக்கு. கொர்நேலிங்கிற ஒரு மனுஷன் யூதன் கிடையாது, ஆனால் அந்த மனுஷன் தேவனை தேடுறான். தேடும்போது நீங்க பாருங்க, தேவனை கண்டடைகிறான். வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும். பாருங்க, தேவனை தேடுறோம்னு சொல்றோம், தேவபக்தி இருக்காது. இதான் முக்கியம். நம்ம நினைக்கிறோம் நான் தேவனை தேடுறேன். எப்படி நீங்க சொல்றீங்கயா, அது காத்திருப்பு கூட்டத்துக்கெல்லாம் வந்து சத்தம் போடுவேன் நீ, அது தேவையே கிடையாது. அந்த மனசுல ஒரு உறுதி இருக்கணும். என்ன உறுதி? இனி பாவம் இல்லாம ஜீவிப்பேன், இனி அவருக்கு பிரியமா ஜீவிப்பேன். அதான் முக்கியம். இங்க தேவபக்தி, அது எப்படிப்பட்ட தேவபக்தி? அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். தேவனை தேடேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அந்தரங்க மாட்டோம் இல்லை வேற விதத்திலையும் பாவம் செய்துட்டு வந்து தேவனை தேடுறேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனால் நீங்க பொய்யர்கள். ஏன்னா இங்க தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுக்கு பயப்படுற மனுஷனை யாரு? பாவத்தை விட்டு விலகின மனுஷன். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனை தேடுகிற மனுஷனா ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்போம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் சத்தம் போடுவோம். அதுக்கு பிறகு ஏன் வாயான்னு சொன்னா இந்த வாசிப்பு ஜெபத்துக்கோ இல்லை இந்த வியாழக்கிழமை ஏதாவது கூட்டத்துக்கு வருவோம், கொஞ்சம் சத்தம் போடுவோம், போவோம். கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஆண்டவரை கண்ணிலேயே காட்டலன்னு. இல்லை, தேடுற விதம் தப்பு. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண மனுஷனா நம்மளாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லை யூதர்கள் இருக்கிறோம். அந்த மனுஷன் யூதன் கிடையாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை தேடணுங்கிறதான ஒரு எண்ணம், வைராக்கியம். தேடினார். கண்டடைந்தாரா இல்லையா? கண்டடைந்தார். வேதம் ஒரு காலமே மாறாது. அப்போ நான் தேவனை கண்டடைன அர்த்தம் என்ன? நான் தேடின விதம் தப்பு. நான் தேடுகிறேன் சொல்லக்கூடியது பொய். ஏன்னா இங்கே ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறாரு. அந்த தேவதூதனை அனுப்பி தெளிவாக சொல்லப்பட்டு உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அடுத்தது என்ன? அந்த மனுஷனுக்கு எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். அதுக்காகவே பேதுருவுக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தான். பாருங்க, சுவிசேஷம் அவ்வளவு முக்கியம். இப்போ நான் இவ்வளவு வசனங்களை சொல்றேன், ஆனால் இதெல்லாம் எங்க இருக்கு? வேதாகமத்தில் இருக்கு. ஆனால் வேதாகம் உங்க கையில இருக்கு. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அங்கங்கேயா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ அதை எடுத்து அதை கோர்வையாக அமைச்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்கிறதுக்கு யார் தேவைப்படுது? சுவிசேஷகன் தேவைப்படுது. இங்கே எவ்வளோதான் பெரிய தேவ மனுஷனாக இருந்தால் கூட அந்த கொர்நேலியுக்கு யார் தேவைப்படுது? சுவிசேஷம் அறிவிக்க ஒரு மனுஷன் தேவைப்படுது. இதை அறிஞ்சு ஆண்டவர் என்ன செய்றாரு? எங்கேயோ இருந்ததான பேதுரு அப்போஸ்தலர், ஒரு அப்போஸ்தலரையே அங்கே கொண்டு வந்துறாரு. நீ அங்கே போய் அந்த வீட்டுக்கு சுவிசேஷம் அறிவியே நீ. அப்போ தேடுகிறாரு. தேவதூதனை அனுப்பி பதில் கொடுக்கிறாரு. அது போதாது, சுவிசேஷம் கொடுக்கப்படணும், சுவிசேஷத்தை விளக்கி சொல்லணும். பேதுரு அப்போஸ்தலர் அனுப்புறாரு. இதுவும் போதாது. ஏன் எப்பவும் பேதுரு அப்போஸ்தலர் கூட இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு? அதை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார். அவங்க எல்லாருக்கும் மேலேயுமே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாருன்னு. ஒரு ஆளுக்கு மேலே மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருந்ததான புருஷன் மனைவி எல்லாருக்கும் மேலே. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மனுஷன் தேடுற மனுஷனுக்கு தேவதூதரை அனுப்புகிறாரு. அதுவும் போதாதுன்னு சொல்லி ஊழியக்காரங்களை அனுப்புகிறாரு. அதுவும் போதாதுன்னு தேவ ஆவியே ஊற்றுறார். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். என்ன சொல்லுது? நான் ஆண்டவரை தேட நீங்க சொல்லலாம், ஆனா இருதயத்துல அந்த எண்ணம் இல்லாம இருக்குமே அது அவருக்கு தெரியும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். முக்கியமான வார்த்தை. அப்பொழுதே தாவீது ராஜா சாலமோன்ட்ட சொல்லிட்டார், நீ ஆண்டவரை தேடுவே ஆனால் அவர் உனக்கு தென்படுவார். அதே வார்த்தை தான் இப்பொழுதும் சுவிசேஷமா உங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அந்த தேவனை தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாத்தானுக்கு தொந்தரவு இருக்குது, இல்லை அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது. எல்லா கஷ்டமும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இருதயபூர்வமாக இன்னைக்கு ஆண்டுட்டு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, மனதை ஒப்பு கொடுத்து, இனிமேல் உமக்கு பிரியமாக ஜீவிப்பேன் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருந்து பாருங்கள், அந்த தடைகள் எல்லாம் அப்படியே மாறும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்னைக்கும் கைவிடுவார். இப்போ உங்க நிலைமை என்ன தெரியுமா? குறைச்சலோட நிலைமை. நான் தேடினேன், ஆனா எனக்கு ஆண்டவர் தென்படலைன்னு. இங்க வேதம் என்ன சொல்லுது? நீங்க அவரை கைவிட்டுட்டீங்க. நாங்க கேட்கும் போது மட்டும் என்ன சொல்லுவீங்க? இல்லை நாங்க நல்லா ஜெபம் பண்றோம். அதெல்லாம் பொய். நீங்க ஆண்டவரை கைவிட்டுட்டீங்க. அவர் என்ன செய்யிட்டாரு? என்றென்றைக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ தேவ கிருபையே இல்லை, தேவ இறக்கமே இல்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை தான் உங்கள்கிட்ட இருக்குது. 40 சங்கீதம் 16 வசனம் வாசிங்க. அது என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் தேவனை தேடுவானே ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு. வாசிங்க. தேடுகிற அனைவரும் மக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்போ இங்க முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனை தேடுகிறவன் சொல்லப்பட்டு. அடுத்து என்ன சொல்லப்படுது? ரட்சிப்பை விரும்புகிறவர்கள். அப்போ ஒரு மனுஷன் தேவனை தேடுவான் என்று சொல்லுவானே ஆனால் அந்த மனுஷன் மனம் திரும்பி இருக்கணும், பரிசுத்தம் அடைஞ்சிருக்கணும். அந்த மனுஷன் தேவனுடைய இரக்கங்களை பெற்று கிருபையினாலே பாதுகாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள மிக விசேஷமான ஒரு பாக்கியம் இருக்குது. மகிழக்கூடிய பாக்கியம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம். இப்போ உங்களுடைய முகங்களை நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு துக்கம் இருக்கும். ஏன்? யதார்த்தமாக தேவனை தேடவும் இல்லை, யதார்த்தமாக அவரிடத்துல அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளவும் இல்லை. அதனால எப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்குது? கொஞ்சம் டல்லான ஏதோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். கேட்டால் அதான் உண்மைம்பிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசி. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது ஒரு காலம். என்ன காலம் தெரியுமா? நீங்க தேவனை தேட வேண்டிய காலம். என்ன காலம்? தேவனை தேட வேண்டிய காலம். ஏன் தேவனை தேடலாமா? எனக்கு என்ன சொல்லப்பட்டு பாருங்க, இப்போ நீங்க தேவனை தேட வேண்டிய காலமா இருக்கிறதா. அதே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. தேவனை தேடணும்னா இதுதான் காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு நான் என்னையா செய்யணும்? முதல்ல நான் என் குற்றத்தை உணரணும். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பெரும்பாவி, நான் இவ்வளவு தப்பு, அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி குற்றத்தை உணர்ந்து அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கருத்தாய் தேடணும். குற்றத்தை உணர்றது மட்டும் இல்லை. நான் தான் போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். மனம் திரும்புறது என்கிறது மனம் கசந்து அழுறது மட்டும் இல்லை, அல்லது ஒரு தப்புக்காக மன வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அல்லது அதுக்காக கண்ணீர் வடிக்கிறது மட்டும் இல்லை. இனிமேல் அப்படிப்பட்டதை ஒரு காலம் செய்ய மாட்டேங்கிறதான முடிவெடுத்து இனி ஒரு திசையில் வாழ்கிறதா மனம் திரும்புதல். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் உங்கள் நிலைமைகளை, குற்றங்களை உணரணும்னு மட்டும் சொல்லலை. அடுத்த ஸ்டெப் கருத்தாய் தேடணும். கருத்தாய் தேடணும் அர்த்தம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 100 ஆடு எனக்கு இருக்கு, ஆனா ஒரு ஆடு காணல. அப்ப என்ன அந்த மனுஷன் செய்யறான்? அந்த மேய்ப்ப என்ன செய்யறான்னு தெரியுமா? அந்த ஆடு அலைஞ்சு அங்கேயோ போயிடுச்சு. இப்ப இந்த மேய்ப்பன் எப்படி தேடக்கூடியவனா இருப்பான்? அமைதியாட்டா போவான், மெயின் பாதையிலேயே போயிட்டு இருப்பான். இல்லை, அவனை அலைய மாட்டானா? கண்டிப்பாக அலைவான். சத்தம் போட்டே போவான். ஏன்? அதுக்கு தெரியும் மேய்ப்பெருங்க சத்தம். அப்போ கண்டிப்பாக அது காதில் பட்டுச்சுன்னா இது என்ன செய்யும்? சவுண்டு கொடுக்கும். உண்மையே இல்லையா? அப்போ இங்கே அலைந்து தெரியக்கூடியதான ஒரு விதத்தில் தேடுகிறார். இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்? நீங்களும் பிரயாசப்படணும்,
தேடணுங்கிறது இங்கே எவ்வளோ பிரயாசமாக இருக்கும். ஏன்னா எங்கே போச்சுன்னு தெரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒன்றையும் தேடி அலையணும், அங்கெங்கேயும் அலையணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் பிரயாசம் முக்கியம். எப்படியாவது அடைந்து தான் தீருவேன், எப்படியாவது அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை நான் கண்டுபிடிச்சி தான் தீருவேங்கிறதான ஒரு உறுதி அந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு, மேய்ப்பனுக்குள்ளே இருந்துச்சு. அவன் எத்தனை கிலோமீட்டர் போகிறேன்னு அவன் அதை யோசிக்கவே இல்லை, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்போ அதே போல் ஒரு பிரயாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். போன உடனே கண்ணில் படுமா? படாது. எந்த புதரில் இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் தேடி கண்டுபிடிக்கும். அதே போல் தான் நம்ம என்ன செய்யணும்? தேடிக்கொண்டே இருக்கணும். அங்கே என்ன சத்தம் போட்டுக்கொண்டே போனோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ணும்போது, இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஜெபம்? தியானம். இது தியான மையமா? தியான மையமா? தியானம் தான் நடக்கு. இங்கே எப்படி அவன் சத்தம் போட்டுக்கொண்டே போகிறான். அப்படியாவது சத்தமாவது எனக்கு ஆடுக காதில் பட்டு அது திரும்ப சத்தம் தருமே நீ. அப்போ அதே போல் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அங்கேயும் தேடக்கூடிய ஒரு விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இங்க வெள்ளி காசு காணாம போயிட்டு. அப்போ வெள்ளி காசு காணாம போகும்போது என்ன செய்யுது? முதல் வேலை, நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இருட்டிலே தேடிச்சு இல்லை, லைட்டை போடுது. இப்போ நம்ம லைட்டை போடுவோம், அப்போ அங்கே என்ன? விளக்க கொளுத்து. வீட்டை ஏன் பெருக்குது? தடையை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்தையும் பெருக்கிற கண்டிப்பாக எங்கேயாவது கிடந்தா என்ன செய்யலாம்? கிடச்சிரும். அப்போ இங்கே 2 காரியம் இருக்குது. ஒன்று, விளக்க கொளுத்தக்கூடியதான ஒரு தன். அடுத்த காரியம், அந்த இடம் முழுவதையும் தூத்து, அதாவது கம்ப்ளீட்டாக பெருக்கி பார்க்கக்கூடியதான ஒரு இடம். முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை தேடுவோன்னு சொல்லுவோம், ஆனால் நம்மளை பெருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியாது எனக்குள்ளே எவ்வளோ தப்பு இருக்குன்னு. உண்மையா இல்லையா? நமக்கே தெரியாது எனக்குள்ளே எவ்வளோ அக்கிரமம் இருக்குன்னு. அதையெல்லாம் பெருக்கி கூட்டுங்க, அப்போ தெரியும், ஓஹோ அது மலை போலெல்லாம் இருக்குது. என்னுடைய பாவம் எனக்கு முன்னாடி பாறை சுமையாக இருக்குது. அது யார் சொன்னால்? தன்னை கண்டுபிடிச்சவங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன் வாங்க. உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். நைட்டு படுக்கை போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னிடத்தில் ஏதேனும் குற்றம் உண்டா என்று. அப்போ இது எல்லாம் கூட்டி பெருக்கி பார்க்கும்போது தெரியும், ஓஹோ இன்றைக்கி இந்த ஆள்கிட்ட பேசும்போது இப்படிலாம் பேசினேன், இந்த ஆளுக்கு எதிராக போய் சொன்னேன், இந்த ஆளை ஏமாத்தினேன், எல்லாம் மலை போல நிற்கும். அடுத்து என்ன? விளக்க கொளுத்தணும். ஏன் விளக்க கொளுத்தணும்? என்ன விளக்க கொளுத்தணும்? நமக்கு வேதங்கிற வெளிச்சம் இருக்குது. உண்மையா இல்லையா? அந்த வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்போ தெரியும், இது தப்பு, இது அநியாயம், இது துரோகம். ஏன்னா உலகத்தின்படி பார்த்தா அது சரியாக இருக்கும். அப்படி தானையா? ஏன்னா உலகத்தின் நீதி இனியொரு பக்கம், உலகத்தினுடைய நியாயங்கள் அது இனியொரு விதம். ஆனால் அது வேதத்துக்கு ஒத்து வரவே செய்யாது. இப்போ என்ன சொல்கிறாங்க? 1000 பொய் சொன்னாலும் ஒன்றையில் ஒரு நல்ல காரியம் பண்ணுனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உலகம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பொய்னா பாவம். ஏன்னா சொல்லுது புரியுதா? அப்போ உங்களுடைய எல்லா பாவத்தையும் பெருக்கி வச்சுட்டு வேதத்தை திறந்து பார்க்கணும். அதுக்கு ஒத்து பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்கும்? தப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? மறுபடியும் உரத்த சத்தமாக என்ன செய்யணும்? ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடணும். இப்போ நான் சொல்ல புரியுதா? அப்போ ஆண்டவர் எப்படி தேடணும்னு சொன்னேன். குற்றங்களை உணரணும், கருத்தாய் தேடணும். கருத்தாய் எப்படி தேடணும்? மேய்ப்பனுக்கு எக்ஸாம்பிள். அவன் சத்தம் போட்டே போவான். எத்தனை கிலோமீட்டர் போகிறான்னு அவனுக்கு தெரியவே செய்யாது. அலைஞ்சிட்டே இருப்பான். காலில் முள் குத்தும், அலைஞ்சு போய் தண்ணி வரைக்கும் அவனுக்கு இல்லாமல் இருக்கும். உண்மையா இல்லையா? அப்போது நீங்கள் மௌனமாக இருக்காமல் தியானம் பண்ணாமல் உரத்த சத்தமாக ஜெபம் பண்ணும்போது ஒரு வேளை சின்ன சின்ன கஷ்டம் வரும். இப்போ என்ன? விடுதலை வேணும். ஆனால் என்ன வந்துடக்கூடாது? சத்தம் விழுந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இருதயம் உடஞ்சி உங்களை வெறுத்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், அந்த விடுதலை உண்டு. அடுத்து என்ன? விளக்க கொளுத்தி அந்த வீட்டில் ஒரு ரூமையும் விடாமல் எல்லா ரூமையும் அந்த பெண் என்ன செஞ்சு பெருக்குச்சு. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். ஒரு ஏரியாவை மட்டும் விட்டு வைக்காங்க. சிலங்க என்ன செய்வாங்க? நான் மனம் திரும்பிட்டேன்பாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு அந்தரங்க வாழ்க்கை வச்சுருப்பாங்க. மனம் திரும்பிட்டேன்னு சொல்லுவாங்க, தனக்குன்னு ஒரு பாவ வாழ்க்கை வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ரூமையும் எல்லா விதத்துலையும் அதை என்ன செய்யணும்? தூத்து பறக்கி வச்சு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த வேதத்தை திறந்து பார்த்து, இதுக்கு இது தப்பு, இது தப்பு, ஆண்டவரே நீ விடுவேன்னு சொல்லி அப்படி ஆண்டவரை தேடுவீங்களாயா? நீங்கள் ஆண்டவரை தேடணும். பின்மாற்றம் ஆனவங்களும் சரிதான். நீங்கள் யதார்த்தமாக ஆண்டவரை தேடணும். தேடலாமா?
107 சங்கீதம் 43 வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் இருக்கு. வாசிங்க. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் தங்களுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இது ஒரு கிருபையின் காலமாகும். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு ஆண்டவர் தந்த பாக்கி. அங்க அந்த சுவிசேஷத்தை கொடுக்கிறதுக்காக தான் பேதுரு அப்போஸ்தலரை எங்கேயோ இருந்த மனுஷனை கொண்டு வந்தார். உங்களுக்கு இதெல்லாம் இப்போ சாதாரணமாகவே உங்களுக்கு ஊழியக்காரங்களை வச்சு ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் என்ன இல்லை தெரியுமா? ஞானம் உள்ள இருதயம் இல்லை. நமக்கு எல்லாமே கேட்டு 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 புளிச்சு போச்சு. உண்மையா இல்லையா? அதான் உண்மை. அதனுடைய ஆழம் தெரியலை, அதனுடைய மதிப்பு தெரியலை. அதை கேட்டு உட்வாங்கி உடனே 100 மடங்கு பலன் கொடுக்கணுங்கிறதான ஆதங்கம் நமக்குள்ளே இல்லை. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? குளிரும் இல்லை, அனலும் இல்லை, ஏதோ வந்துட்டு போவோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. இனி நீங்கள் ஞானம் உள்ள உங்களை நீங்கள் ஏமாற்றிவிட. ஏன்னா யோபுவின் சரித்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வயசில் பெரியவர்கள் ஆனவர்கள் கூட ஞானவான்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டு. ஏன்? ஞானவான்களாக இருந்தால் இவ்வளோ வயசாகிடுச்சு, என்னையாவது ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் இருக்கும். அவங்களுக்குள்ள அது இல்லை. இங்கே என்ன சொல்லப்பட்டு? எவன் ஞானவானோ அவன் எவைகளை கவனிக்கணுமா? ஐயோ, என் ஆண்டவர் இத்தனை வருஷம் என்னை பாதுகாக்கிறாரு, நான் நன்றி உணர்வு இல்லாதவனா இருக்கிறேனே, இனிமேல மனம் திரும்புவேன். அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் இனிமேல மனம் திரும்புவேன், இனி அவருக்கு பிரியமாக வாழ்வேன். அதான் ஞானமுள்ள இருதயம், அதான் உணர்வுள்ள இருதயம். எபிரேயர் நிருபம் 2 அதிகாரம் 1-4 வரையில வசனங்களை வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? கேட்டவைகளை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா. சுவிசேஷம் கேட்டுட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஆனால் அதுதான் சத்திய வழி. போதக சிச்சையே ஜீவ வழி. உங்களுக்கு ஏற்றபடி அழகான சொல்லக்கூடிய வசனங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அது இல்லை எங்களுடைய கடமை. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் அனுபவத்துக்கான ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா வேதம் சொல்லுது நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நீங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறீங்க. இந்த காலத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அது பாக்கியம், இல்லைன்னா அது பிறகு கிடைக்கவே செய்யாது. இதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. அந்த ரட்சிப்பு தேவனால் கொடுக்கப்பட்டதை தவிர இது உங்களால் முடியாத ஒரு காரியம். வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையை திருப்போமானால், உங்களை நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கவலையே இல்லை. உண்மைதானையா? மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம், அந்த கவலை இருக்காயா? இங்கே வேதம் சொல்லுது ரட்சிப்பை குறித்து. ஏன்னா அந்த ரட்சிப்பு நீங்கள் நினைக்கிறது மாதிரியே இல்லை, நீங்கள் தேடும்போது கிடைக்காது. உங்களுக்கு நான் சொல்லது புரியுதா? ஏன்னா இது அதாவது ஒரு சோப்பு இருக்குது, அதை நான் வெளியரங்கமாக போட்டு கழுவலான்னா ஓகே, நான் எந்த நேரம் வாங்கலாம். இது அப்படி இல்லை. ரத்தம், அந்த ரத்தம் வெளியேறப்பட்டது. அந்த ரத்தத்தை அவர் சித்தமாக இருக்கும்போது தான் எனக்கு கழுவுதல் கிடைக்கும். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு கடையில் தான் இருக்குது, அது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா நம்மள அதை எப்படியாவது முதல்ல அடைந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அதான் உங்களுக்கு இருக்கணும். அதான் ரட்சிப்பு. அந்த கிருபையின் காலம் போயிட்டு நீங்கள் தலை கீழே நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. அதான் இவ்வளவு விசேஷமான விலையேறப்பட்டதான பாக்கியமான ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமே. ஆனால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையை நிரப்புவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து? இவ்வளவு காரியத்தின் தெளிவாக சொன்னேன். காரணம் என்ன? தண்டனை இருக்கு, பிறகு பார்த்துக்கிடலாம். இல்லை ஒன்றும் இல்லை, உணர்வே எனக்கு வேண்டாம், உணர்வுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன், தேவனையே தேட மாட்டேன், மனம் திரும்பவே மாட்டேன், நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் தண்டனை அதிகரிச்சு. ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இனி எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இனி நான் அவருக்கு பிரியமாக ஜீவிப்பேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அங்கே என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. 69 சங்கீதம் 32 வசனம் வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனை தேடுகிறவர்களே
உங்கள் இருதயம் வாழும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும், தேவனுக்குள் வாழ முடியும், நீங்கள் உண்மையிலே வாழுகிறவர்களாக இருப்பீங்க. இப்போ நம்மளை பாருங்கள், ஒரு நடவுனம் போல் வாழுறோம். என்னக்கா முகம் ரொம்ப துக்கமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஆமையா, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த கவலை இந்த கவலை. உண்மையா இல்லையா? ஏதோ வாழுறோம், ஒரு நடவுனம் போலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் தேவனுக்குள்ள ஒரு அனுபவம் இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ள தேவ பலன் இருக்கும், நீங்கள் உற்சாகமாய் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வீங்க. அதனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. தேவன் வேதனையோடையே சொல்கிறார், உணர்வு உள்ளவன் இல்லை, என்னை தேடுகிற மனுஷி இல்லை, எல்லாருமே வழி தப்பி போனாங்க, ஏகமாக கெட்டு போனாங்க. சரி, என்னை தேடாமல் நீ நல்லா இருந்தனா சரி, ஆனால் என்னை தேடாமல் எந்த ஒரு மனுஷன் நல்லா இருக்கவே முடியாது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? கெட்டு போகிறான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். இனியும் பிறகுன்னு இருக்காதுங்க. அது தேவ கோபத்துக்கு கேட்டதான ஒரு காரியம். உணர்வு உள்ளவர்களாக இருக்க தான் தேவன் விரும்புகிறார். மாடுக்கு உணர்வு இருக்குது, ஆனால் மனுஷனாகிய நமக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. மனம் திரும்புங்க, பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, ரட்சிக்கப்படுங்க. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க, சாத்தானுடைய யோசனைக்கு இடம் கொடுக்காதுங்க. கெட்ட யோசனை உள்ளவர்கள் வாசிக்க கேட்டோம். அந்த கெட்ட யோசனைக்கு இடம் கொடுக்காங்க. எப்படி? ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் நல்லாவா இருக்காங்க? அது தேவையில்லாத காரியம். அனுபவத்துக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு பயம் உள்ள மனுஷன் என்னைக்காவது கீழே விழுந்திருக்கா? விழவே முடியாது. ஏன்? தேவன் அந்த மனுஷனுக்கு அடைக்கலமும் பலனும் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஏன் ஒரு மனுஷன் விழுறான்? அவனுக்குள்ள தேவ பயம் இல்லை, ஜெபஜீவியம் இல்லை, அவன் தன்னை காத்துக்கிடலை. அதுக்கு ஆண்டவர் குற்றவாளியா? இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதுங்க. எனக்குன்னு என் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற விலையேறப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கிடைக்கக்கூடியதான அந்த விசேஷமான அந்த ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஆதங்கம், ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கணும். அதை இழந்துடாதுங்க. இல்லை, முடிவு பரிதாபம். ஒருவேளை நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது என்னை ரட்சி ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் கேட்பாரு, உன்னை 70 வருஷம் இல்லை 50 வருஷம் இல்லை 40 வருஷம் உன்னை கண்மணி போல பாதுகாத்தனே, நீ எந்த நன்றி உணர்வு இல்லாத மனுஷியாக இருந்து இப்போ என்னை கேட்குறியே? அப்படியே சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? ஒரே ஒரு வார்த்தை, உன்னை நான் அறியேன். அது எனக்கு ஷாக்காக இருக்கும். அந்த 10 கன்னியரில் 5 கன்னியர்கள் இருக்குது, கொஞ்சம் அறிவு குறைவு. இப்போ எண்ணெய் வாங்க போனாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உங்களை அறியேன். எனக்கு அதெல்லாம் ஷாக்காக இருக்கும், பக்குன்னு இருக்கும். ஏன்னா இறக்கம் உள்ள தேவன் தான். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யிட்டாரு? உனக்குள்ள அந்த கதவு என்ன செய்யிட்டு, கிருபையின் வாசல் என்ன செய்யிட்டு பூட்டப்பட்டாகிவிட்டது, முடிஞ்சு போச்சு. அதனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உணர்வு உள்ளவங்களாக இருங்க, தேவனை தேடுங்க. முதல்ல மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, ரட்சிக்கப்படுங்க, அவருடைய ஜனங்களாக ஜீவிங்க. ரெண்டாவது, உங்களோட தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.